சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அவங்க முழுமையாக தராங்களா சார்? அவங்க கொடுக்கறதுக்கு முன் வந்துட்டாங்களா? கொடுக்குறாங்க. சில பேர் சொல்கிறாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையே டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. சில பேர் ரெக்கவரி பண்ணிட்டாங்க, சிபிஐ ரெக்கவரி பண்ணிடுச்சுன்றாங்க. இது ரெண்டு தரப்பாக போயிட்டு இருக்கு. விசாரணைங்கிறது சிபிஐ விசாரணைங்கிறது ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம். அது அங்கங்கே வரக்கூடிய செய்திகள் தான். ஓகே. இப்போ வந்து ரொம்ப இதாக தான் வச்சுருப்பாங்க, ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க. ஒரு தரப்பு என்ன சொல்லலாம், அந்த வேனில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி எடுத்தாலும் முன்ன போனாலும் கூட இவருடைய வாக்குமூலம் ரொம்ப முக்கியமான வாக்குமூலமாக பார்க்கப்படுது. யார் சொன்னாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னு. இந்த வழக்கில் விஜயை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம், விஜயை விசாரணைக்கு கூப்பிடுவது அதிகம்ங்கிறது தான் சொல்லப்படுகிற தகவலாக இருக்குது. ஏன்னா விஜயை அப்படியே லாக் பண்ணணும், விஜயை லாக் பண்ணால் தான் வந்து விஜய் தன் கைமீறி போக மாட்டார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, விஜயை வந்து இவங்க தான் உருவாக்குறாங்க, பக்கபலமாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஓட் ஸ்பாய்லராக விஜய் இருப்பார். பியூஷ் கோயல் கூட வந்தப்போ விஜய் டச் பண்ணாதீங்க, விஜய் வந்து ஓட் ஸ்பாய்லரு, நமக்கு வந்து அவர் கேம் பண்ணி கொடுப்பாரு, கெயின் எடுத்து கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. நிலைமை எப்படி மாறுது அப்படின்னா, இவர் அதிமுகவை டேமேஜ் பண்ணிடுவார் போல், நம்ம கூட்டணிக்கு பெருசாக டேமேஜ் ஆயிரும் போல், அது ஒரு காரணம். ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா, இவர் விஜய் வந்து காங்கிரஸோட ஒரு டீலிங்கில் இருக்கார், அண்டர் டீலிங்கில் இருக்கார். அதனால் அங்கே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கை மீறி போயிடுவாரோ அப்படிங்கிற விஷயம்.